குருப்பியோ நமः. ஸ்ரீ வரதராஜாய நமः. ஹர ஹர மகாதேவா, பாரத் மாதா கி ஜெய். நான் காஞ்சிபுரம் வந்த புதுசுல எல்லாரும் இங்க இருக்கிற அந்த பெருமாளுடைய பக்தர்கள்லாம் பெருமாள் பேசும் பெருமாள், பெருமாள் பேசும் பெருமாள்னு இது ஒன்று சேத சொல்லுவாங்க என்கிட்ட. என்னடான்னா பெருமாள் வந்து பக்தர்கள் கிட்ட பேசக்கூடியவராம். இங்க இருக்க பெருமாள் திருக்கச்சி நம்பிக்கிட்ட டைரக்டா பேசிட்டு இருந்தார். அது போக நமக்கே நிறைய பக்தர்கள் கிட்ட பேசியிருக்கார். இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கார் பெருமாள். காதுல கேட்கறதா? இந்த மாதிரி கோயில்ல இந்த மாதிரி ஒரு 6 7 மாசம் முன்னாடி கோயில பாழ் பண்ணது, கோயில இடிச்சது, கோயில்ல குழி தோண்டினது, கோயில்ல சிமெண்ட் கல்லெல்லாம் போட்டது, இப்ப பெருமாளே காமிச்சு கொடுத்துருக்காரு. நீங்க கோயில்ல பண்ணது என் மேல பண்ணது. ஏன்? ஆகம சாஸ்திரத்துல அந்த கோயிலே பெருமாள் தான். பெருமாளுடைய பாதம் அந்த கோயிலோட ராஜகோபுரம். அதுல இருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய தலை கோயிலோட மூலஸ்தானம். இதுதான் ஆகம சாஸ்திரம் சொல்றது. மூலஸ்தானத்துல மட்டும் பெருமாள் இல்ல, கோயிலாவே பெருமாள் இருக்கார். அந்த கோயிலாவே இருக்க பெருமாள்ல நீங்க அடிச்சு உடைச்சு இந்த குழியெல்லாம் தோண்டது எங்க? கரெக்டா அந்த காது கழுத்து பாட்டுல தான். அந்த காது கழுத்து பாட்டுல தான் இப்ப அந்த பெருமாளுடைய அந்த உற்சவ பிரதிமையும் அதே இடத்துல தான் வந்து காயப்பட்டிருக்கு. இப்ப பெருமாள் பேசலையா? பெருமாள் பேசுறது உங்களுக்கு காதுல விழுகலையா? கோயில்ல இடிச்சதும் அந்த கோயில் இடிச்ச இடத்துலயே பெருமாளுக்கு காயப்பட்டிருக்கிறதும் பெருமாள் உங்களுக்கு பேசுற மாதிரி தெரியலையா? இது கூட கேட்க தெரியலையா உங்களுக்கு? இன்னும் அபச்சாரம் பண்ணிட்டோம் மனசுல வரலையா உங்களுக்கு? அதையும் சரி பண்ணல, இதையும் சரி பண்ணல. பெருமாளுடைய தேகத்துல நோவு ஏற்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு 30 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 30 நாள்ல சரி பண்ணல. ஏதோ இது பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கோம், இவங்க பர்மிஷனுக்காகவே கடைசியில காரியம் ஆகல. இந்த கேஸ், அந்த கேஸ், அப்படி கேஸ், இப்படி கேஸ், இது வந்து இதுக்காக பண்ணி ஆகம சாஸ்திர வல்லுநர்கள்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, கொடுக்கல, இன்னும் நமக்கு ரிப்போர்ட் வரல, என்ன சொல்லி இதை பண்ணி வச்சிருக்கீங்க? இதோட எதிரொலி தான் அது. அதை பெருமாள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. வேறு இதை மட்டுமா பண்றீங்க? கோயில்ல ஒண்ணுக்கு போறீங்க. உங்களை பார்த்து வந்த ஜனங்கள்லாம் ஒண்ணுக்கு போறாங்க. கோயில்ல வேலை செய்யறவங்க, அர்ச்சகர்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே அந்த வாட்ச்மேன் வரைக்கும் இருக்கிறவர் ஒண்ணுக்கு போறது கோயில்ல தான். எங்க? இந்த வேதாந்த தேசிகர் சந்நிதிக்கு பின்னாடி, ராமானுஜர் சந்நிதிக்கும் வேதாந்த தேசிகர் சந்நிதிக்கும் நடுவுல என்ன குப்பை போடுற இடம் இருக்கு? குப்பை போடுற இடம், கோயில்ல குப்பை போடுற இடம் இருக்கு. அந்த குப்பை போடுற இடத்துல ஒண்ணுக்கு அங்கிருந்து கை கழுவுறதெல்லாம் இல்ல, கை கழுவுறது கால் கழுவுறதெல்லாம் அப்படியே சந்நிதிக்கு போறது. அவர்கிட்டயே அக்வாஃபினா வாட்டர் கேன், அந்த வாட்ச்மேன் கிட்டே அக்வாஃபினா வாட்டர் கேன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒண்ணுக்கு போன கையோட வாங்கிட்டு வருவார். அந்த அக்வாஃபினா வாட்டர் கேன் அப்படியே மூலஸ்தானத்துக்குள்ள போகும். அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களே, அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க அவங்க எங்க ஒண்ணுக்கு போறாங்க? ஆபீஸுக்கு பின்னாடியே, வசந்த மண்டபத்துக்கு பின்னாடியே போற ஒண்ணுக்கு, அங்கதான் ஒண்ணுக்கு போறாங்க. 7 லட்சம் ரூபாய் கொடுத்து 7,50,000 ரூபாய் கொடுத்து கார் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த கார் பாழா போயிடுது. அந்த கார் நிறுத்தி வச்சிருக்க இடம் கோயிலுக்குள்ள, அது ஒண்ணுக்கு போற இடம். எங்கதான் ஒண்ணுக்கு போலன்னு தெரியல. பெருமாளுடைய தேகத்துல போயிட்டு இருக்க ஒண்ணுக்கு இதெல்லாம், அதை நினைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு புத்தியில வரட்டும். பெருமாளுடைய கோயில்ல நீங்க ஒண்ணுக்கு போல. பெருமாளுடைய கோயிலே பெருமாளுடைய உடம்பு தான். பெருமாளுடைய உடம்புல தான் ஒண்ணுக்கு போறீங்க நீங்க. புத்திசாலிங்களாம் வந்துடும். பெருமாளுடைய தேகத்துல நம்ம நடக்கலாமா? புத்திசாலிங்களாம் வந்துடுவீங்க. இப்ப பெருமாள் அதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கார். பரவாயில்லப்பா, என் மேல நடந்து என்னை வந்து தரிசனம் பண்ணு, அந்த புண்ணியத்தை சம்பாரிச்சுக்கோ, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், அந்த பக்திக்கு நான் மெச்சுறேன். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணி வண்டியில போறது, உள்ள வண்டியிலேயே பிரதட்சணம் பண்றது, சரி வயசானவங்களை கூட்டின்னு போறதுக்காக ஏதோ பண்ணிக்கோங்க, சரி ஓகே ஒத்துக்கலாம். எல்லாருமே கோயில்ல வேலை செய்யறவங்க அதை பார்த்து கோயிலுக்கு இதுல உரிமை வேற. நான் இந்த கோயிலுக்கு தினமும் வருவேன், நான் வண்டி எடுத்துன்னு வரலாம், இன்னைக்கு வந்தவன் வண்டி எடுத்துன்னு வரக்கூடாது, இதுல சண்டை வேற. நீ எக்கேடு கெட்டா அப்போ வண்டி எடுத்துன்னு போறதே தப்பு தான். செருப்பு போட்டு நீ எப்படி உள்ள போகக்கூடாதோ, வண்டி வண்டி எடுத்துன்னு உள்ள போகக்கூடாது. வண்டின்றது இந்த உடம்புக்கு உடம்புக்கு ஒரு செருப்பு போட்ட மாதிரி. வெறும் பாதத்துக்கு மட்டும் செருப்பு போட்டா செருப்பு, உடம்புக்கே செருப்பு போட்டா அது வண்டி. வண்டி எடுத்துன்னு போறது, ஒண்ணுக்கு போறது, குழி தோண்டுறது, இதெல்லாம் பெருமாள் காமிச்சு கொடுத்துருக்காரு. நீ குழி தோண்டினா பாரு, எந்த இடத்துல குழி தோண்டியோ அந்த இடத்துல எனக்கு வந்து நோவு ஏற்பட்டிருக்கு.
அப்ப நான் ஒண்ணுக்கு போயிருந்தா, பெருமாள் அந்த இடத்துல ஒண்ணுக்கு போயிருக்காருன்னு அவர் நமக்கு இன்னும் காட்டல. போனதா தான் அர்த்தம். பெருமாள் பேசின்னு இருக்கார். கேளுங்கோ. நல்லா காது குடுத்து கேளு. அதுக்கு என்ன வேணுமோ அத பண்ணுங்கோ. பெருமாளுடைய திருமேனி காவல், திருமேனி காவல், திருமேனி காவல்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? திருமேனியே உடைஞ்சு போயிடுது இப்ப. திருமேனியில பின்னம் ஏற்பட்டிருக்கு. அது தானா நடக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் அப்படியே வந்து பண்ணிடும். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பண்ண தான் போறான். இதெல்லாம் இதெல்லாம் இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசாம, உங்க பெரியவங்க ராஜ்யத்த கட்டி ஆண்டவங்க. இந்த திருமேனி காவல்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்க பெரியவங்க ராஜ்யத்த கட்டி ஆண்டவங்க. ராஜ்யத்தையே முஸ்லீம் படையெடுப்பு கிட்ட இருந்தும், கிறிஸ்துவ படையெடுப்பு கிட்ட இருந்தும் காப்பாத்துனவங்க. ராஜ்யத்தையே, வெறும் கோயில் இல்ல. ராஜ்யத்தையே. அட்லீஸ்ட் சவுத் இந்தியா. கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. இது அட்லீஸ்ட் இந்த இடத்த பாதுகாப்பா வச்சுட்டவங்க இவங்க பெரியவங்க. கோயில்ல இல்லீகலா, சட்டவிரோதமா 60 வருஷமா கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்து அங்க நிர்வாகம் பண்ண வச்சுட்டு, நீங்க அங்க போய் உட்காராம, இன்னும் எவ்வளோ நாள் தான் எங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லன்னு எவ்வளோ நாள் தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க? இன்னும் என்னதான் நடக்கணும்? என்னென்ன நடக்கணும் இன்னும்? உங்களுக்கு சாமர்த்தியம் வரக்கு, உங்களுக்கு தைரியம் வரக்கு, என்ன நடக்கணும் உங்களுக்கு? இன்னும் என்ன நடக்கும்? என்ன நடந்தா உங்களுக்கு தைரியம் வரும்? என்ன நடந்தா சாமர்த்தியம் வரும்? இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, பக்தர்களுக்கும் தான். என்ன வந்தா, நீங்க இந்த மாரி தப்புகள கோயில்ல நடக்க விடாம போய் செய்வீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? கோயிலே அழிஞ்சு போயிடும். அயோத்தியா மாரி கோயில அழிச்சிடலாமா? கோயிலே அழிச்சிட்டு, அங்க ஒரு மசூதி கட்டுனதுக்கு அப்புறம், அப்புறம் நமக்கு எல்லாம் உத்வேகம் வரும். ஓஹோ! நமக்கு யாரோ வருவார். அது அப்பயும் யாரோ வருவார். நரேந்திர மோடி மாரி யாரோ வந்து, அப்புறம் நம்மளுக்கு கட்டி தருவார். அந்த புது கோயில் வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்கும். அங்க இருக்கிற விக்கிரகம் வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்கும். ஒரு லட்சணம் கூட இருக்காது. அந்த பெருமாள்ட்ட நம்ம பஜனை பாடிட்டு உட்கார்ந்திருப்போமா? அந்த விக்கிரகத்துக்கிட்ட பஜனை இங்க பிரம்மகரார்ச்சித பிரதிமைய விட்டுடுவோம். ஆல்ரெடி ஒண்ண விட்டு தண்ணீல இருக்காரு அவர். அத விட்டுடுவோம். ஆல்ரெடி ஒண்ணு விட்டாச்சு. இதையும் அதே மாரி விட்டுட்டு, கோயிலையும் அழிச்சுட்டு, அப்ப நமக்கு ரோஷம் வருமா? அப்பயும் ஏதோ ஒரு கட்சி வந்து நம்மள காப்பாத்தும். என்னமோ பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம்.